ராஜேந்திரன் என்டர்பிரைசஸ். இந்த பேரை கேட்டாலே எல்லாத்துக்கும் மயம்தான் வரும். ஏன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். இந்த மாதிரி கம்பெனியை உருவாக்க எத்தனையோ பேர் போட்டி போட்டு வந்தாங்க. ஆனால் யாராலையும் முடியல. பின்ன ராஜேந்திரன்னு சும்மாவா? இது முழுக்க முழுக்க என்னோட திறமையால் உருவானுச்சு. என்னோட திறமையை அடிச்சிருக்கா இங்கே யாரும் இல்லை. டைம் வேற ஆச்சு. இந்த டிரைவர் பையன் எங்கே போனான்னு தெரியல. கான்ட்ராக்ட் வேறு சைன் பண்ண போகணும். டே ராஜேந்திரா, இந்த கான்ட்ராக்ட் மட்டும் எப்படியாவது பிடிச்சிட்டு வையே, உன் லைஃபு, உன் கம்பெனி எல்லாமே வேறு லெவலில் போயிடும்டா. அப்புறம் இந்தியாவிலேயே நீ தான் நம்பர் 1 பணக்கார. அதை அடிச்சுக்க எவனாலையும் முடியாது. ஐயோ, இந்த கான்ட்ராக்டர் வேறு கால் பண்ணுறாரே. இந்த டிரைவர் பையனை வேறு இன்னும் காணோம். சரி, ஏதாவது சொல்லி சமாளிப்போம். ஹலோ, சொல்லுங்கள் சார். சார், கான்ட்ராக்டை வேற ஒருத்தர் கொடுத்தாச்சு. நீங்களும் ஒன்றும் வர வேணாம். எனது வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டீங்களா? ஆனால் நீங்கள் எனக்கு தானே தரதா சொல்லியிருந்தீங்க. ஆமாம் சார், அப்படி தான் சொன்னோம். ஆனால் இப்போ அதை வேற ஒருத்தர் வாங்கிட்டாங்க. எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. மேடம், அதுக்குள்ளே கட் பண்ணிட்டாங்களா? ஐயோ, என்ன இது இப்படி ஆயிடுச்சு? எனக்கு ஒன்றுமே புரியலையே. நான் என்ன பண்ணுவேன் இப்போ? இதை நம்பி நான் வேறு ஊர் ஃபுல்லாக நான் தான் இந்தியாவிலே நம்பர் 1 பணக்காரன், பெரிய பிஸ்னஸ் மேன் ஆக போகிறேன்னு வேறு சொல்லி வச்சுருக்கேன். நான் எப்படி எல்லாரும் மூஞ்சிலேயே முடிப்பேன்னு தெரியலையே. இந்த விஷயம் மட்டும் வெளியில் தெரிஞ்சதுன்னா என்னோட மானம் மரியாதை எல்லாம் போயிடும். அப்புறம் ஊருக்குள்ளே என்னால் தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. பேசாம இந்த ஊரை விட்டு ஓடிடலாமா? சே, நான் இப்படி ஒரு நிலைமைக்கு வருவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. One week later. எவன்டா அது சும்மா கால் பண்ணிட்டே இருக்கிறது? அப்பாவா? இவருக்கு இப்போ கால் பண்ணுறாரு. சரி, அட்டன் பண்ணுவோம். ஹலோ, என்னப்பா, எப்படி இருக்க? ஏதோ இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி இருக்க போகிறப்பா? பிஸ்னஸ் எவ்வளோ நஷ்டத்தில் போகுது தெரியுமா? வெறும் ஒரு கான்ட்ராக்ட் கைவிட்டு போனதுக்கு மொத்த பிஸ்னஸே விட போறியா? நீ இப்படி இருக்கிறது நல்லதில்லப்பா, அவ்வளோதான் சொல்லுவேன். அப்புறம் உன் விருப்பம். அப்பா சொல்கிறதும் ஒரு விதத்தில் கரெக்டு தான். நாமளும் இதுலேருந்து வெளியே வரணும். சரி, கொஞ்ச நேரம் போய் வெளியே ரிலாக்ஸாக உட்காருவோம். தோல்வியை கண்டு மிரண்டு போய் நிற்காமல் தொடர் முயற்சியினாலும் உழைப்பினாலும் வெற்றி நடை போட்டு வரும் ஜேம்ஸ் அண்ட் கோ நிறுவனத்தின் சேர்மன் ஜேம்ஸ் அவர்களுக்கு பிஸ்னஸ் இன்னோவேஷன் அவார்டு வழங்கி கௌரவிக்கிறது பிஸ்னஸ் ஸ்டார் அவார்ட்ஸ். பாருடா, ஆனால் இந்த பேர் எங்கேயும் கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கே. ஜேம்ஸ் யாரா இருக்கும்? ஞாபகம் வந்துடுச்சு. இவனோட பழைய சிநேகிதனாச்சே. ஆனால் அவனுக்கு அவார்டு வாங்குற அளவுக்கெல்லாம் அறிவில்லையே. அவனே ஒரு சரியான மக்கு. அவனுக்கு அவன் கண்ணாடி எங்கே வச்சனே சரியாக தட தெரியாது. அவனுக்கு எப்படி இன்னோவேஷன் அவார்ட்லாம் கொடுத்தாங்க? எப்படி இருக்கும்? ஒன்றும் புரியலையே. ஒருவேளை ஏதோ லஞ்சக்கேனா கொடுத்து வாங்கியிருப்பானோ? சே, அப்படிலாம் இருக்காது. ஆனால் அவனுக்கு எப்படி? சரி, நாமே அப்படி யோசிச்சுட்டு இருக்கணும். அவன் நம்ம ஃப்ரெண்டு தானே. பேசாமல் நம்மளே வெக்கத்தை விட்டு போய் அவன்கிட்ட கேட்ட வேண்டியதுதான். ஐயோ, நம்ம வேற அவசரப்பட்டு அவன்கிட்டயே வந்து கேட்டலான்னு வந்துட்டோம். ஆனால் அவனுக்கு நம்மள ஞாபகம் இருக்குமானே தெரியலையே. உள்ளே போகலாமா வேண்டாமா? யார் இவன் நம்ம ஆஃபீஸ் பண்ணி கேட்டு பார்த்துட்டு இருக்கிறான்? சரி, போய் கேட்போம்.
சார் இங்கே நின்று யாரை பேசிக்கிறீங்க? ஏ ஜேம்ஸு, என்ன தெரியலையா? நான் தான்டா ராஜேந்திரன். டேய் ராஜி மச்சான், இங்கே என்னடா பண்ணுற? எப்படா இருக்கிற? நான் ஏதோ இருக்கேன்டா. நீ தான் அவார்டு அது இதுன்னு பெரிய ஆளாயிட்ட. பெரிய ஆளுலாம் ஒன்றும் இல்லைடா. டே ஜேம்ஸு, நான் கேட்குறேன்னு தப்பாக நினைக்காத. ரொம்ப வருஷம் எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஸ்கூல்லையே 1ஆம் நம்பர் மக்கு நீ தான். ஆனால் அவார்டெல்லாம் வாங்குற அளவுக்கு நீ எப்படி உன் திறமையை வளர்த்துக்கிட்ட? திறமையா? ஏன்டா நீ வேற? அப்படின்னா எனக்கு என்னன்னே தெரியாது. அப்புறம் எப்படிடா இந்த நிலைமைக்கு வந்த? டே ராஜி, நான் அவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கு ஒரே ஒருத்தர் தான் காரணம். ஒருத்தரா? யாருடா அது? வாடா ராஜி, அவர்கிட்ட நான் உன்னை கூட்டிட்டு போறேன். எங்க அந்த நர்ஸு? ஏமா நர்ஸு இங்க வா. மாதம் ஆனால் சம்பளம் மட்டும் சண்டை போட்டு வாங்க தெரியுது இல்லை? இதெல்லாம் யார் க்ளீன் பண்ணுவா? இதெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு போய் குப்பையில் போடுப்போ. டாக்டர், இது உங்கள் நேம் போர்டு. இதையும் தூக்கி போட்டு விட்டுருமா? ஐயோ சாமி, அதை வச்சுட்டு போமா. அது இருக்கிறனால தான் 4 பேர் வராங்க. போய் பேஷண்ட்டை வர சொல்லு போ. ஓகே டாக்டர். வாங்கம்மா வாங்க, உங்கள் ரிப்போர்ட்டு தான் பார்த்துட்டு. வணக்கம் டாக்டர். இப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்கு? நர்ஸ், அவங்களுக்கு கொஞ்சம் வெளியே கூட்டிட்டு போகிறேன். ஓகே டாக்டர். மேடம், மனசு தளர விடாதீங்க. உங்கள் ஹஸ்பண்டோட நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அவரை காப்பாற்றுறது கொஞ்சம் கஷ்டம் தான். டாக்டர் ப்ளீஸ் டாக்டர், அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். ஏதாவது பண்ணுங்க டாக்டர், எப்படியாவது அவரை காப்பாத்துங்க. இல்லைம்மா, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் கொடுத்த மெடிசனை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான் எங்களால் பண்ண முடியும். One week later. அட நீங்களா? பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. வாங்க வாங்க, வந்து உட்காருங்க. அப்புறம் என்ன விஷயம்? டாக்டர், நீங்கள் தப்பாக நினைக்கலன்னா நான் ஒன்று கேட்கட்டுமா? என்னோட கணவரை மறுபடியும் ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க. ஏம்மா, உங்களுக்கு சொன்னால் புரியாதா? நான் டாக்டரா, நீங்கள் டாக்டரா? டாக்டர் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க டாக்டர். அவர்கிட்ட நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். இந்த ஒரு முறை அவரை செக் பண்ணி பாருங்கள் டாக்டர் ப்ளீஸ். நான் புரிஞ்சுக்கோங்கம்மா. அவருக்கு இருக்கிற வியாதியை யாராலையும் சரி பண்ண முடியாது. சரி ஓகே, உங்கள் திருப்திக்காக ஒரே ஒரு டைம் அவரை செக் பண்ணுறேன். நர்ஸ், இவரை செக் பண்ணிவிட்டு சீக்கிரமாக ரிப்போர்ட் கொண்டு வாங்க. ஓகே டாக்டர். ஏம்மா, இவரோட ரிப்போர்ட் கேட்டால் வேற யாரோட ரிப்போர்ட் கொண்டு வந்திருக்க? டாக்டர் நல்லா பாருங்க டாக்டர், இது அவரோட ரிப்போர்ட் தான். அவருதா? சரி சரி, நான் சரியாக பார்க்கல. போய் பேஷண்ட்டை வர சொல்லு போ. ஓகே டாக்டர். மேடம், இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் வந்திருக்கு. எனக்கு தெரியாமல் வேற எங்கேயாச்சும் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா? ட்ரீட்மெண்ட்டா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர். சொல்லப்போனால் நீங்கள் கொடுத்த டேப்லெட் எல்லாம் கூட நான் ஒழுங்காக கொடுக்கல. என்னது? எந்த ட்ரீட்மெண்ட்டும் எடுக்கலையா? அப்புறம் எப்படிம்மா இவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு? டாக்டர், இந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கெல்லாம் ஒரே ஒருத்தர் தான் காரணம். ஒரே ஒருத்தரா? யாருமா அவரு? வாங்க டாக்டர், உங்களை அவங்கக்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். ச்சே, இந்த வீட்டில் எல்லா வேலையும் நானே செய்ய வேண்டியதாக இருக்கு. ஓஹோ, லோரா பேப்பர் படிச்சுட்டு இருக்கிறாரா? இந்த வீட்டில் எவ்வளோ தேவை இருக்கு, ஏதாச்சும் கண்டுக்கிறாரா? எல்லாமே என் வீட்டுக்காரர் தான் பார்க்குறாரு. 2 மாசமா வேலைக்கும் போல, இதுக்கு ஏதாவது வழி பண்ணியே தீரணும். ஹலோ, நான் தான் பேசுகிறேன். உங்கள் தம்பி என்னதான் நினச்சிட்டு இருக்கிறாரு? வேலைக்கு போவாரா மாட்டாரா? ஒழுங்கா உன் தம்பி கிட்ட பேசி என்னதான் முடிவுன்னு கேட்டு சொல்லுங்க. சரி ரொம்ப பேசாத. சாயந்தரம் வந்து நான் அவங்ககிட்ட பேசுகிறேன்.
என்னடா கார்த்தி, வேற எங்கேயாவது வேலை பார்த்தியா? இல்லைண்ணா, நான் வேலைக்கெல்லாம் போகல, பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கேன். பிஸ்னஸா? அதுக்கெல்லாம் பணம் வேணுமே, இன்வெஸ்ட் அதுக்கு இதுக்கெல்லாம். ஆமாண்ணா, பணம் வேணும். இத்தனை வருஷமா சம்பளத்தெல்லாம் உங்ககிட்ட தானே கொடுத்தேன், அதை கொடுத்தீங்கன்னா அதுலேயே ஸ்டார்ட் பண்ணிப்பேன். என்னது சம்பளம் வேணுமா? இத்தனை நாளாக இங்கே தங்கி சாப்பிட்டதுக்கெல்லாம் ஃபாரின் இந்த பணம் வந்துச்சு. உன் சம்பளத்துலேருந்து தாண்டா அதெல்லாம் செஞ்சோம். என்னது, அவ்வளோ பணத்தையும் சாப்பிட்டாவே தான் அழிச்சிட்டேன். என் சம்பளத்தில் ஒரு ரூபா கூட நான் எடுக்காமல் உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்தேன், அதில் கொஞ்சம் கூடவா மிச்சம் இல்லை. இங்கே பாருடா, நானே பெரிய கஷ்டத்தில் இருக்கேன். ஏற்கனவே 2 மாதம் வீட்டில் சும்மா சாப்பிட்டுட்டு இருக்க. நீ வேலைக்கு போகிற மாதிரி தான் இந்த வீட்டில் இரு, இல்லைன்னா இந்த வீட்டை விட்டு கிளம்பிடு. சரிண்ணா, நீயே வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொன்னதுக்கப்புறம் எனக்கு இங்கே மரியாதை இல்லை, நானே வீட்டை விட்டு வெளியே போயிடுறேன். ச்சே, என் அண்ணன் இப்படி பண்ணுவான்னு நினச்சி கூட பார்க்கல. ஏற்கனவே ஆஃபீஸில் ப்ரொமோஷன் தரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டாங்க. இப்போ என் அண்ணனும் என் சம்பளத்தெல்லாம் வாங்கிட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சுட்டான். இன்னும் எத்தனை பேர் என்னை ஏமாற்ற போகிறாங்கன்னே தெரியல. என்னோட நிலைமை இந்த உலகத்தில் யாருக்குமே வாழ முடியாது. என்னுடைய வாழ்க்கையை யாராலுமே மாற்ற முடியாது. ஒடிஞ்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. ஒடிஞ்சு போய் கிடந்தேனே, உதவாம போனேனே, மெய்யான அன்பை தேடி உலகெல்லாம் அலைஞ்சேனே. உசுருக்கு மேலாக என்னை நினைச்சாரு, நான் வாழ எனக்காக உசுரையும் கொடுத்தாரு. உசுருக்கு மேலாக உன்னையும் நினைச்சாரு, நீ வாழ உனக்காக உசுரையும் கொடுத்தாரு. உலகத்துல நான் இருந்தோம், அது எனக்கு சொந்தமில்லை. நிரந்தரமா அவர் இருக்க ஒரு குறையும் எனக்கு இல்லை. டே கார்த்தி, நீ எங்கடா இங்க? நீனும் உயிரோட தான் இருக்கியா? ஆமாண்ணா, நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேன். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார்.